எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏமோடு தான் போயிட்டுருக்காங்க. அதுக்காக தான் படிக்கிறதா இருந்தாலும் சரி, படித்து முடிச்சுட்டு கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதாலும் சரி, அந்த பெரிய குறிக்கோள் அடையணுன்றதுக்காக தான் போயிட்டுருக்காங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா மேஜராக 20s and 30s வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக் குமார், co-founder of tradeachievers. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி என்னென்னா, எல்லாரோடையும் தன்னுடைய வாழ்க்கையில் 20s and 30s தான் மேஜராக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளே இருப்போம். அந்த குறிக்கோளுக்காக நிறைய உழைப்பு போடுறதும் அந்த ஏஜாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஏஜில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அந்த மிஸ்டேக்ஸ் வந்து எப்படி தப்பிக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, டு நாட் டேக் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, வேலை கிடச்சி நம்மளால் கல்யாணம் பண்ண முடியுமா, கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை காப்பாற்ற முடியுமா, வீடு கட்ட முடியுமா, கார் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே என்ன பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு வந்துட்டு சம்பளம் வேறு கம்மியாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகிடும்னா மேஜராக வந்து அவங்களுக்கு தலைவலி உண்டாகிடும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் மேலே கீழே தான் இருக்கும். ஆனால் அது நம்ம ப்ராசஸை தான் நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். எப்போதுமே நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த எண்டு கோல் பார்க்குறாங்க. ஆனால் எண்டு கோல் போகிறதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அதனால் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம், ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கலாம். நான் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, கார் நம்ம ஓட்ட கற்றுக்கிறா கூட எப்போதுமே ஃபஸ்ட் கியரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா பழகிட்ட பிறகு தான் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு போகிறோம். அப்படி தான் போகணுமே தவிர, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கார் ஸ்டார்ட் பண்ணும் போதே 5th கியரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து வேலைக்கு போகும்போதே எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வேணும், 2 லட்ச ரூபா சம்பளம் வேணும், அப்போ தான் நான் வேலைக்கு போவேன் அப்படி சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, எனக்கு வீடு கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸே எடுக்காதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணணும் இந்த டைமில் 20s and 30s என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். செகண்டு, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து எமர்ஜென்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரிப்பேரே பண்ண மாட்டாங்க. எமர்ஜென்சினா ஒன்றும் கிடையாது. இப்போது சில பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வருது, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆகி போகுது. அப்போ என்ன ஆகுனா, அதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், காசு கொடுத்து ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரிட்ஜுன்றது தேவை, வாஷிங் மிஷின் போகுது, இல்லை சின்ன சின்ன விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் திடீர்னு வேலை போகுது, அதுக்காக தான் எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதுக்கான வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இல்லை கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க, அப்போ நம்ம வேலை போகுதுன்னா இதெல்லாம் என்ன ஆகும்னா, எமர்ஜென்சிக்காக நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், ப்ரிப்பேர் பண்ணி தான் வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன பண்ணணும்னா, எப்போதுமே ஒன்றே புரிஞ்சுக்கணும், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க. என்னென்னா, நம்ம எப்போதுமே வந்து எமர்ஜென்சின்னு ஒன்று வராதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எப்போ எது வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் எது வந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண வேண்டியது 3வது ஸ்டெப். என்னென்னா, ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த எமர்ஜென்சிக்காக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே 20,000 தான் சம்பளம்னா, நம்ம வந்து வர சம்பளத்தை ஃபுல்லாத்தையும் நம்ம செலவழிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 22,000 செலவழிக்கிறோம்னா, அப்போனா என்ன பண்ண முடியாது, எமர்ஜென்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணவும் முடியாது. ஓவர் ஸ்பெண்டிங்னு சொல்லும் போது நம்ம திராணிக்கு மிஞ்சி என்ன பண்ணுறது, செலவு பண்ணுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் சம்பாரிச்சிட்டு வருவாங்க, அதுக்குள்ளே என்ன வேணும்னுவாங்க, பைக் வேணும்னு சொல்லுவாங்க. பைக்குன்றது ஒரு எசென்ஷியல் பொருள் தான். அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்து வாங்கிக்கலாம். எந்த பைக் உங்களுக்கு மைலேஜ் தருமோ, எந்த இதுவும் நல்லா தருமோ அந்த மாதிரி பைக் வாங்கிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கார் வேணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ நம்ம வீடு கட்டுற ஸ்டேஜுக்கு போயிருப்போமா, கிடையாது. என்னென்னா, வீடு கட்டுறது தப்பு கிடையாது, வீடு நல்லா கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த லெவலில் இருக்கோமா அப்படின்ற அதை மட்டும் யோசிச்சு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு விஷயத்தை ஸ்பெண்ட் பண்ணும் போதே இல்லை, நீங்கள் நார்மலாக ஒரு கடைக்கு போகும்போது கூட கவுண்ட் த காஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், இது வந்து தேவையா. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்னென்னா, ஒரு கடைக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1000 ரூபாய் ஒரு ட்ரெஸ்ஸு ஒருத்தர் வச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த 1000 ரூபாய் ட்ரெஸ்ஸு ஓகேவா, வர்த்து அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, வர்த்து அப்படின்னு சொல்கிறார். அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கையில் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், அந்த 1000 ரூபாய் வேணுமா, இல்லை இந்த 1000 ரூபாய் ட்ரெஸ்ஸு வேணுமா, ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள் அப்படின்றான். அப்போ அவருக்கு பார்க்கும்போது கையில் 1000 ரூபாய் கிடைக்குதே, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா ட்ரெஸ்ஸுன்றது எங்கேனாச்சும் மூலில் தான் இருக்கும், 1000 ரூபான்றது கையில் இருக்கே அப்படின்ட்டு என்ன பார்க்குறது, 1000 ரூபாய் கையில் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, சரி எனக்கு 1000 ரூபாய் கையில் இருக்கிறது தான் நல்லது, அதை கொடுங்க அப்படின்றான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அதான் உங்கள் கையிலே 1000 ரூபாய் இருக்கே, நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்குறதுன்னு 1000 ரூபாய் கையில் வச்சுருக்கீங்க, அந்த 1000 ரூபாய் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு, ஓகே எது இம்பார்ட்டன்ட்,
ட்ரெஸ் இம்பார்ட்டனா இல்லை கையில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். என்னன்னா அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு பார்க்கணும். கவுண்ட் தி காஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் இந்த அட்ரினலின் சொல்லும் போது பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதை யோசித்து பார்க்கும்போது தான் அதோட உண்மையான ரியாலிட்டி தெரியும். அதனால் ஸ்பெண்டிங் பண்ணுங்கள், நான் தப்பு சொல்லலை, ஆனால் ஓவர் ஸ்பெண்டிங் பண்ண வேண்டாம். என்னன்னா 20,000 இருக்குன்னா 20,000 மொத்தம் காலி பண்ண வேண்டாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் ஸ்பெண்டிங் பண்ண முடியல, அவங்ககிட்ட காசு இல்லைன்னா 20,000 தாண்டி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் எங்கே போகிறாங்கன்னா எங்கே போகிறாங்க, லோன் எடுக்கிறதுக்கு போயிடறாங்க. என்னென்னா ஸ்பெண்டிங் பண்ணிடுறாங்க, 20,000 முடிச்சிடுறாங்க, 20,000 முடிச்சுட்டு அதிகமாக தேவைப்படுது, அப்போ தான் எங்கே போகிறாங்க, லோனுக்கு போகிறாங்க. லோனுன்னும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி கார் லோனும் இதில் அடங்கும், ஹவுஸ் லோனும் அடங்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி வாங்க வேண்டாம்னு சொல்லலை, வாங்கணும், எப்போ வாங்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் ஹவுஸ் லோனே போனீங்கன்னா பாதிக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். நீங்கள் இப்போ 50 லட்சம் வாங்குறீங்கன்னா அதுக்கான இது மொத்தம் எவ்வளோ கட்டியிருப்பீங்க, 1 கோடி கிட்ட கட்டியிருப்பீங்க 20 வருஷத்தில். அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு என்ன இருக்கும், டபுளாக இருக்கும். அதனால் அந்த விஷயங்கள்லாம் யோசித்து வாங்கலாமா, இப்போ நம்மளால் வாங்க முடியுமா, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஹவுஸ் லோன் வாங்கினா கூட ஓகேன்னு சொல்லலாம். சில பேர் கடன் எதுக்கு வாங்குவாங்கன்னா இந்த வாட்ச் வாங்குறதுக்கு, இந்த மொபைல் வாங்குறதுக்கு, இந்த லேப்டாப் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடன்லாம் வாங்கணும். எப்போதுமே 2 விஷயம் இருக்குது. குட் டெப்ட் ஒன்று இருக்குது, பேட் டெப்ட் ஒன்று இருக்குது. அது கூட வீடியோ கொடுக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட் டெப்ட்னா நம்மளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்குறோன்னா அதில் குட் டெப்ட். என்னென்னா பிஸ்னஸ்க்காக கடன் வாங்குறீங்க, தாராளமாக வாங்குங்க. வண்டி வாங்குறீங்க, ஏன்னா நீங்கள் போகணும், ஆஃபீஸ் போகணும், தாராளமாக வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அதே மாதிரி பேட் டெப்ட்டும் இருக்குது. என்னென்னா கெட்ட கடன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடன், ஒரு வாட்ச், ஒரு ஐஃபோன் வாங்குறது, இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்கன்னா அது பேட் டெப்ட்டில் தான் வரும். இது வந்து 4th, என்னென்னா கடன் ரொம்ப வாங்க வேணும். அதே மாதிரி 5th என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருவாங்க. என்னன்னா அப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கலாம், அதை பற்றி அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம யோசிக்க வேண்டியது அந்த டைம் தான், 20-30 வயசுல தான் கண்டிப்பாக யோசிச்சு ஆகணும் ரிட்டையர்மெண்ட். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அந்த டைம் தான் நம்ம ஓடுறதுக்கான டைம். அந்த டைமில் தான் நம்மளால் என்ன பண்ணணும், ஓட முடியும். நீங்கள் அதை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஓடுறது கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும். நம்ம பாடியும் சரி, நம்ம மைண்டும் சரி, எல்லாமே என்ன ஆகும், கொஞ்சம் வீக்காக தான் செய்யும். அதனால் அந்த 20-30 தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், அந்த இதுக்காக யோசிச்சு, ரிட்டையர்மெண்ட்டுக்காக யோசிச்சு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு சேர்த்து வைக்கிற டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நல்ல டைம். அதனால் ரிட்டையர்மெண்ட்டை என்ன பண்ணாதீங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இப்போவே ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே பண்ணி வச்சுட்டே இருங்க. 6வது என்னென்னா இன்சூரன்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் போடுற பழக்கமே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ நார்மலாக வந்து பைக் இன்சூரன்ஸ் போடுறோம், காருக்கு இன்சூரன்ஸ் போடுறோம். எதுக்குன்னா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணிக்கிறோம், ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்காக அதுக்கு போடுறோம். அதே மாதிரி நம்மளுடைய இதுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம கம்பல்சரி போட்டாகணும். ஏன்னா இப்போ நம்ம சம்பாதிக்கிற, ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் 20,000 சம்பாதிக்கிறேன்னா நான் 20,000 மாதம் அப்படியே செலவு பண்ணிகிட்டே வரேன். திடீர்னு ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி வருதுன்னா என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் அந்த எமர்ஜென்சி 1 lakh 2 lakh வருதுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கடனில் அப்படியே மொத்தமாக மாட்டிப்போம். அதுக்கப்புறமா அந்த கடன் முடிக்கிற 2-3 வருஷத்துக்கு நம்மளால் வேறு எதுவுமே யோசிச்சு பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிடும். இதுவே ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட் தான் போட போகிறோம், ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணிடும், அதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துடும். அதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதனால் எப்போதுமே இன்சூரன்ஸுன்றது ரொம்ப முக்கியம். எப்போதும் நீங்கள் எப்படி பைக்கு காருக்கு இன்சூரன்ஸ் போகிறீங்களோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். அதையும் என்ன பண்ணுறதுங்க, அசட்டை பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு 7வது என்ன பார்க்கணுன்னா, இன்கம்மை வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் டைவர்சிஃபை பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து எத்தனை ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா எல்லோரும் என்ன சொல்லுவோம், ஒன்று சொல்லுவோம், என்னென்னா சேலரியில் இன்கம் வருதுன்னு சொல்லுவோம். அது மட்டும் பத்துமானா கிடையாது. நம்ம என்ன பண்ணி ஆகணும், சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபை பண்ணணும். எதில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இது இருக்குது, மீடியம்ஸ் இருக்குது. பாண்ட்ஸு தெரியும் உங்களுக்கு, எஃப்டியில் போடலாம், ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், கோல்டில் போடலாம், சில்வரில் போடலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், டைவர்சிஃபை பண்ணி வைக்கலாம். நிஃப்டி ஃபண்ட்ஸ் இருக்குது, நிஃப்டி பீஸ் இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைவர்சிஃபை பண்ணி வச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். இப்போது நம்ம இன்ஃப்ளேஷன் பற்றி வீடியோ பார்த்துருக்கோம். நீங்கள் சம்பாதிக்கிற காசு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படியே பூட்டி வச்சுருந்தீங்கன்னா வருஷம் 7% 4% அது என்ன ஆகிட்டே இருக்குது, கம்மியாகிட்டே தான் இருக்குது. அதை பீட் பண்ணணும். அதை பீட் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடுங்க. வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி எல்லா முட்டையும் ஒரே பாஸ்கெட்டில் போடாதீங்க, கீழே விழுந்தால் எல்லாமே உடையும். அதனால் எல்லாமே டைவர்சிஃபை பண்ணி வைங்க. கோல்டில் கொஞ்சம், சில்வரில் கொஞ்சம், ஃபிசிக்கலாக வாங்கி வைங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், நிஃப்டி பீஸில் போடலாம், பாண்ட்ஸில் போடலாம். இந்த மாதிரி இதில் டைவர்சிஃபை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு
சைனிங் அண்ட் லோன். இது ஏன் நான் நடுவில் போட்டிருக்கேன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த 20-30s பண்ணுற மிஸ்டேக்கில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, லோன் ஒரு ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் கடன் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இது ட்ரஸ்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, சைன் கேட்பாங்க இன்னொருத்தர்கிட்ட இருந்து. அந்த ட்ரஸ்டி சைன் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. இதனால் என்ன ஆகுனா, இன்கேஸ் அவரால் கட்ட முடியலன்னா நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ரீசெண்டாக கூட நிறைய ஷோஸில் பார்த்துருக்கோம், ஒருத்தர் வந்து 10 லட்சம் கடன் வாங்குறது, 20 லட்சம் கடன் வாங்குறது, 1 கோடி கடன் வாங்குறது. அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு தெரியல. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஏதோ ட்ரஸ்ட்டுக்காக கேட்குறாங்க, ஒரு விட்னஸ்க்காக கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. போட்டுட்டு அவர் கடைசியில் ரீஃபால்ட் பண்ணிட்டு போயிட்டோடனே அவர் நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, இவர் தலையில் தான் விழுது, இவர் தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி விழுது. இப்போ இவர்கிட்டையும் காசு இல்லை, இவரும் ரீஃபால்ட் பண்ணிடலாம். ஆனால் இவர் வந்து சொந்த நிலம், சொந்த காரு, சொந்த பைக்லாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது நம்மளுக்கு தெரியாமல் பண்ணுற விஷயம் கூட என்ன ஆகுனா, நம்மளோட ஃப்யூச்சரை வந்து பாதிக்கும். அதனால் நீங்கள் நல்லா ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய விஷயங்கள் 20-30 வயசில் இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறது இல்லை. அது அப்புறமா வரும், அப்புறமா கற்றுக்கலாம். இப்போ எதுக்கு நம்மளுக்கு, இப்போ நம்ம ஜாலியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. ஜாலியாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனாலும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் நாலேஜும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். லோனை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும், மற்ற விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியம் என்னென்னா, யார் என்ன விஷயம் தெரிஞ்சு வைக்கணும், டேக்ஸை பற்றியும் தெரிஞ்சு வைக்கணும். நிறைய பேர் வந்து இப்போ 20,000 தான் சம்பாதிக்கிறாங்க, 30,000 தான் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேக்ஸை பற்றி அவ்வளோவா கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது டேக்ஸுன்றது கட்ட வேண்டிய ஒரு கம்பல்சரி இது இருக்குது. அப்போ நீங்கள் என்ன ஆகுனா, அதை பற்றி உங்களுக்கு தெரியல, எதுக்கு டேக்ஸ் கட்டணும், எதுக்கு கட்டக்கூடாதுன்னு தெரியலனா, நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் முழிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாலேஜ்லாம் நம்ம கம்பல்சரி தேவை. நீங்கள் ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டில் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா என்னென்னா, உங்களுக்கு டேக்ஸஸ் என்ன பண்ணணும், என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாது, எந்த விஷயம் பண்ணால் பாதிக்கும், இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறோம், யூடியூப் வீடியோ நிறைய இருக்குது, டேக்ஸ் எப்படி பே பண்ணணும், டேக்ஸ் எதுலேருந்து வந்தால் டேக்ஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு டேக்ஸ் பற்றி வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் போடுறேன். டேக்ஸை எங்கே பே பண்ணணும், எப்படி பே பண்ணணும், எவ்வளோ % வந்தால் பே பண்ணணும், அது எல்லாமே வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே உங்களுக்கு அடுத்த வீடியோவை நான் ட்ரை பண்ணுறேன். 10th கடைசி என்ன பார்க்கணுன்னா, நாட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நிறைய பேர் என்னென்னா, இந்த விஷயங்கள் 20-30 வயசில் அந்த டென்ஷனை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, நிறைய பேர் டென்ஷன் இல்லாமல் இருக்காங்க, சில பேர் வந்து டென்ஷனோடு இருக்காங்க. நிறைய பேர் வந்து 20-30 வயசை உழைக்கணும்னு ரொம்ப உழைச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உடம்பை பார்த்துக்காமல் மைண்டை பார்த்துக்காமல் அப்படி இருக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. எப்போதுமே பேலன்ஸ்டாக இருக்க செய்யணும். என்னென்னா, காசும் முக்கியம் தான், அதே மாதிரி உடம்பும் மைண்டும் ரொம்ப இம்பார்ட்டன் தான். நீங்கள் காசு சம்பாதிங்க, அதுக்காக ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைண்டையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதோ, ரொம்ப பெருசாக கூட இல்லை, ஒரு 1/2 hour காலையில் ஏஞ்சி எக்ஸசைஸ் பண்ணுறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக அது பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக மற்ற ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்ல, போய் பசங்களோட விளையாடுறதோ, இல்லை வெளில போகிறதோ, பசங்களோட போகிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாடியும் நம்ம என்ன பண்ணிக்கணும், டேக் கேர் பண்ணிக்கணும். எதுக்கு சம்பாதிக்கணும், பசங்களோட ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக தான். நம்ம கடைசியில் வந்துட்டு நம்ம உடம்பு சரியில்லை, நம்மளால் ஏஞ்சி போக முடியல, விளையாட முடியல, கால் வலி, முட்டு வலி அப்படின்னா என்ன கஷ்டமாக, சம்பாதிச்சதே வேஸ்ட் ஆகிடும். அதனால் நல்லா சம்பாதிங்க, அதே மாதிரி பாடியும் எப்போதுமே என்ன பண்ணிக்கணும், டேக் கேர் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 20-30 வயசில் நிறைய சொல்லியிருந்த மாதிரி இது கோல்டன் ஏஜ் தான், எல்லாருக்கும் நல்லா ஓடுற டைம் தான், அதே மாதிரி நல்லா வாழ வேண்டிய டைம் தான் இது. என்னென்னா, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், அதே நேரத்தில் என்ஜாய் பண்ணுற டைம்னு நல்லா வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, கான்ஷியஸாக என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் எதுவுமே தெரியாமல் என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ஜாய் பண்ணாமலே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் இருக்குது. நல்லா படத்துக்கு போங்க, நல்லா ஜாலியாக இருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக இருங்க, அதே நேரத்தில் கான்ஷியஸாகவும் இருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.